வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.2ல் இருக்கக்கூடிய 13 சம் தான் பாருங்கள். எ குவாடிலேட்டரல் ஹேஸ் வெர்டிசஸ் அட் ஏபிசிடி. ஓகேங்களா, ஒரு குவாடிலேட்டரல் 4 வெர்டெக்ஸையும் கொடுத்துட்டாங்க. ஸோ தட் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் இட் சைட்ஸ் ஃபார்ம் எ பேரலோகிராம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை பேரலோகிராம் வருமா அப்படின்றத நம்ம காமிக்கணும். ஸோ இதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ கொடுத்துருக்க இந்த பாயிண்ட் ஏபிசிடி இந்த 4 பாயிண்ட்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாடிலேட்டரல் அப்படின்ற மாதிரி வச்சுக்குவோம். அவங்க கொடுத்துருக்க அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, இந்த குவாடிலேட்டரோட ஒவ்வொரு சைட்ஸோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ ஏடிக்கு மிட் பாயிண்ட் இது, ஏபிக்கு மிட் பாயிண்ட்டு, பிசிக்கு மிட் பாயிண்ட்டு, சிடிக்கு மிட் பாயிண்ட். இந்த 4 மிட் பாயிண்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா இது 4மே வந்து 4 மிட் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது 4 மிட் பாயிண்ட்டும் சேர்ந்து எதை ஃப்ரேம் பண்ணுது, பேரலோகிராமாக ஃப்ரேம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம இப்போ செய்யக்கூடிய வேலை. ஸோ இந்த பாயிண்ட்ஸுக்கெலாம் நம்ம பேர் வச்சுக்குவோம். தான் இப்போ ஏபிசிடி அப்படின்றத வச்சுருக்கேன்னா, ஸோ அப்போ மிட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஏபிக்கு மிட் பாயிண்ட் இன்னு வச்சுக்கோங்க, பிசிக்கு மிட் பாயிண்ட் டின்னு வச்சுக்கோங்க, சிடிக்கு மிட் பாயிண்ட் இஎஃப். ஓகேங்களா, எஃப் இங்கே வந்து ஜி, இங்கே வந்து ஹச். ஸோ 4க்கு மிட் பாயிண்ட் வச்சாச்சு. இந்த மிட் பாயிண்ட் இருக்கக்கூடிய இந்த இஎஃப்ஜிஹெச் பேரலோகிராம் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை ஃபஸ்ட்டு எழுதுவோமா. பாயிண்ட்டு ஏவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 இல்லை -4, -2. ஓகேங்களா, ஏவை எடுத்துக்கிட்டிங்கன்னா -4, -2. பாயிண்ட் பி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5, -1. பாயிண்ட் சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 6, 5. டினா -7, 6. ஓகேங்களா, ஸோ இது பேரலோகிராம் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் என்னது பேரலல் அப்படின்னா மட்டும்தான் பேரலோகிராம். ஓகேங்களா, ஸோ இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஏவுக்கும் பிக்குமான மிட் பாயிண்ட் இ கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. ஓகேங்களா, இதை தான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ பாயிண்ட் ஏவை வந்து -4, -2, பி வந்து 5, -1 எடுத்து எழுதிட்டோம். இதுக்கு வழக்கம் போல் பேர் வச்சுருங்க, x1, y1, x2, y2. ஓகேங்களா, ஸோ இப்போ மிட் பாயிண்ட்டுக்கான ஈக்குவேஷன் இ தானே மிட் பாயிண்ட்டு. ஸோ மிட் பாயிண்ட்டுக்கான ஈக்குவேஷன் என்ன இருக்குது, ஃபார்முலா, அதாவது ஃபார்முலா x1 + x2/2, y1 + y2/2. இதுதான் மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த பாயிண்டில் நான் வந்து x1, x2 -4 + 5x2 /2, y1 -2, -2 + -1 /2. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 + 1 -, பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 1, பெரிய நம்பர் சைனும் ப்ளஸ் தான். ஸோ அதனால் யூஸ் பண்ணலாம், அப்படியே விட்டுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா -2 + -1 ரெண்டுமே மைனஸ். அப்போ ஆட் பண்ணலாமா, -3/2. ஸோ இதுதான் மிட் பாயிண்ட் இ. வந்து இயோட பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1/2, -3/2. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி அடுத்தது நான் என்ன எழுத போகிறேன், மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி இதை கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ பாயிண்ட் பி வந்து என்ன இருக்குது 5, -1. சி வந்து என்ன இருக்குது 6, 5. ஓகேங்களா, ஸோ வழக்கம் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேரை மாற்ற போகிறோம். ஓகேங்களா, x1, y1, x2, y2. ஸோ இதுக்கப்புறம் இ இருக்குது மிட் பாயிண்ட்டு நம்மளுக்கு. இந்த இடத்துல பிக்கும் சிக்கும் நடுவில் என்ன மிட் பாயிண்ட்டு, எஃப். ஃபார்முலா அந்த ஃபார்முலா தான். ஸோ அப்போ x1 + x2 5 + 6/2, -1 + 5/2. ஓகேங்களா, ஸோ x1 + x2/2, y1 + y2/2. 5 + 6 11/2, இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு. அப்போ பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 4, பெரிய நம்பர் ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ்ஸு தான் /2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும், 11/2. இந்த 4/2 இருந்துட்டு போட்டோம் அப்படியே, இப்போதைக்கு நம்ம மாற்ற வேண்டாம், இருந்தாலும் மாற்றிடுவோம். ஓகே, ஸோ 2 2s are 4, அப்போ 2ன்னு வரும். ஓகேங்களா,
ஸோ எஃப்ன்ற பாயிண்ட்டு இது ஈன்ற பாயிண்ட்டு இங்கே எழுதிடலாமா நம்மளோட. ஸோ 1/2, -3/2, 11/2, 2. அடுத்த ரெண்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? மிட் பாயிண்ட் ஆஃப் சிடி கண்டுபிடிக்கணும், அதாவது ஜி. ஸோ சிக்கு வந்து 6, 5, டிக்கு வந்து -7, 6. ஓகேங்களா? வழக்கம் போல் இதை பேரை மாற்றுங்க. x1 y2 y1 x2 y2. ஓகேங்களா? ஸோ இப்போ மேலே ஃபார்முலா தெரியுது, அதனால நான் ஃபார்முலா எழுதலை. இதுக்கு பாயிண்ட்டுக்கு பேர் ஜி. x1 + x2 6 - 7/2, 5 + 6/2. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல ப்ளஸ்ஸை போட்டு மைனஸ் எழுதணும். அதாவது இங்கே நான் எழுதியிருப்பேன் ப்ளஸ்ஸு போட்டு மைனஸ் போட்டோம்னாலும் அடுத்த ஸ்டெப்பில் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் -2 -1 -3 வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் டேரெக்டாக இங்கே எழுதியிருக்கிறேன் 6 + -7. ஸோ 6 - 7. ஸோ பெரிய நம்பர் இந்த சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 1, பெரிய நம்பர் சைனு -/2. இது 5 + 6 11/2. ஸோ இதுதான் பாயிண்ட்டு ஜி. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? மிட் பாயிண்ட் ஆஃப் இந்த ஏவுக்கும் டிக்கும் ஹச் ஏடி. ஸோ அப்போ ஏன்ற நம் பாயிண்ட் வந்து -4, -2, டின்ற பாயிண்ட்டு -7, 6. ஓகேங்களா? இப்போ பேரை மாற்றிடலாமா? இது x1, இது y1, இது x2, இது y2. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஃபார்முலா சைடில் இருக்குது, டாப் மோஸ்ட் சைடில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஹச் தான் மிட் பாயிண்ட்டு. x1 + x2 -4 -7/2, y1 + y2 -2 + 6/2. -4 -7 ஆட் பண்ணால் -11/2. இங்கே வந்து மைனஸு ப்ளஸ்ஸு, பெரிய நம்பர் இந்த சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 4 பெரிய நம்பர் சைன் ப்ளஸ்ன்றப்ப அப்படியே விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ -11/2, 2. ஸோ அப்போ ஹச்ன்ற மிட் பாயிண்ட்டு இது தான் வருது. ஸோ மிட் பாயிண்ட் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இது இ, இது எஃப், இது ஜி, இது ஹச். ஐயோ இவ்வளோ தூரம் தெரியுது இல்லையா? இதெல்லாம் -4 -7 ஆட் பண்ணால் -11, -2 + 6ன்றப்ப பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 4 பெரிய நம்பர் சைனு ப்ளஸ்ஸு. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 2 2s are 4 அதான் இங்கே எழுதியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஎஃப் ஜிஹெச் 4 பாயிண்ட்டுமே தெரிஞ்சிருச்சு. இங்கே நான் எழுத போகிறேன். ஜிக்கு வந்து என்ன இருக்குது? -1/2, 11/2. ஹச்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா -11/2, 2. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு தேவையான 4 பாயிண்ட்டுமே நான் எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்? இது பேரலோகிராம் அப்படின்றத ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ பேரலோகிராம் அப்படின்னாலே என்னது? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதாவது ஸ்லோப் ஆஃப் த ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இஎஃப்க்கான ஸ்லோப்பும் ஹச்ஜிக்கான ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி ஹச்இக்கான ஸ்லோப்பும் எஃப்ஜிக்குமான ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஆப்போசிட் சைட் ஸ்லோப் ஆஃப் தி ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிவிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டயகோனல் இருக்கு இல்லையா? ஸோ இது இஜிக்கான மிட் பாயிண்ட்டும் எஃப்ஹெச்சுக்கான மிட் பாயிண்ட்டும் சேம், அதுவும் ஒன்று தான், ஈக்குவல் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து பேரலோகிராம். இந்த இஎஃப்ஜிஹெச் பேரலோகிராம் அப்படின்னு நிரூபிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் எனக்கு வேலையாக இருக்குது என்ன அப்படின்னா இதோட ஸ்லோப்பு, இதோட ஸ்லோப்பு, அடுத்து இதோட ஸ்லோப்பு, இதோட ஸ்லோப்பை கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? ஸ்லோப் ஆஃப் ஹச்இ கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? பாயிண்ட்டு ஹச் வந்து எங்கே இருக்குது? இதை எடுக்கிறேன். -11/2, 2. இ வந்து 1/2, -3/2. ஓகேங்களா? ஸோ வழக்கம் போல் பேரை மாற்றிடலாமா? x1 y1 x2 y2. ஓகேங்களா?
ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பு ஸ்லோப்புன்றப்ப நம்மளுக்கு ஃபார்முலா m1 வச்சுக்கிறேன். y2 minus y1 divided by x2 minus x1. y2ன்றது minus 3/2 minus y1ன்றது 2. ஆக்சுவலாக 2ன்றது 4/2 இருந்துச்சு. நம்ம இந்த இடத்துல 4/2வே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ தான் நம்மளுக்கு இந்த எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது x2 அப்படின்றது 1/2 மைனஸ் 11/2. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே டினாமினேட்டர் 2ன்றப்ப 2 -3 -4 டிவைடட் பை இதில் பார்த்தீங்கன்னா 1/2 ப்ளஸ் 11/2. ஸோ அடுத்த ஸ்டெப்பு -4 -3 ஆட் பண்ணால் -7/2 டிவைடட் பை 1 + 11 12/2. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டரில் ரெண்டுலேயுமே 2 இருக்குது. அதாவது மேலே இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் கீழே இருக்க ஃப்ராக்ஷன் ரெண்டுமே சேமுன்றப்ப அந்த நம்பரை நான் கட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு மீதி என்ன வருது -7/12. இது என்னது m1. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் செகண்ட் இது ஸ்லோப் ஆஃப் இப்போ HEன்றது இங்கே எடுத்தேன். அப்போ இதை எடுக்கலாமா GFன்னு எடுக்கலாமா GF. ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்டு G வந்து என்ன இருக்குது இங்கே வச்சுக்கிறேன். G வந்து -1/2, 11/2. Fன்றது 11/2, +2 தான், மைனஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் யோசிக்கிறேன். வழக்கம் போல் இதுக்கு m2. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பேரை மாற்றிக்கலாமா x1 y1 x2 y2 பேரை மாற்றலை, பேரை வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா m2 இதே ஃபார்முலா தான். ஸோ அப்போ y2ன்றது 2 + 11/2. 2ன்றதை நம்ம வந்து ஏற்கனவே 4/2 இருக்கும். ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே வந்து x2 minus x1. ஸோ 11/2 minus -1/2. ரெண்டுமே டினாமினேட்டர் ரெண்டும் சேமுன்றப்ப நான் மொத்தமாக அப்படி எழுதலாம். அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு டினாமினேட்டர் 2ன்றப்ப இப்படி வச்சுட்டு 11 + 1. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் எப்படி வரும் 2ம் 2ம் கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா டினாமினேட்டர் ரெண்டும் சேம் தான். மேலே இருக்க ஃப்ராக்ஷன் கீழே இருக்க ஃப்ராக்ஷன் ரெண்டுக்குமே 11 + 4 15 டிவைடட் பை 11 + 1 12. ஓகேங்களா? ஸோ அப்போ m2 பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்திருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபார்முலா y2 minus y1. ஸோ y2ன்றது 4/2, 2க்கு பதில் 4/2 மைனஸ் போடுறதுக்கு பதில் ப்ளஸ் போட்டிருக்கேன். ஸோ 11/2 இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் மைனஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நான் மாற்றினேன் அப்படின்னா மைனஸ். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 11லேருந்து 4 போச்சுன்னா எனக்கு 7 அப்படின்னு கிடைக்கும். பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சைனு மைனஸ். ஸோ -7/12. ஓகேங்களா? வந்துருச்சா? ஸோ m2 ரெண்டுமே m1 m2 ரெண்டுமே ஈக்குவல். அப்போ நம்ம என்ன கன்க்ளூஷன் வரலாம் இதோட ஸ்லோப்பும் ஈக்குவல் அப்படின்றப்ப இது வந்து பேரலல் டு இது. ஓகேங்களா? HE பேரலல் டு F. சாரி நம்ம எடுத்திருக்கிறது என்ன எடுத்திருக்கோம் HE பேரலல் டு GF. ஓகேங்களா? HE பேரலல் டு GF. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை ஃபஸ்ட்டுன்னு இதை 2ன்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா from equation 1 and 2 slope of HE equal to slope of GF. ஓகேங்களா? therefore HE parallel to GF. ஓகேங்களா? ஸோ ஒரு சைடு parallel அப்படின்றது நிரூபிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி செகண்ட் சைடு இப்போ பார்க்கலாமா? ஸோ செகண்ட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடு எடுக்கிறேன் EF. ஸோ இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறது ஸ்லோப் ஆஃப் EF. ஓகேங்களா? ஸோ அப்போ பாயிண்ட் E வந்து பார்த்தீங்கன்னா 1/2, -3/2. F எடுத்துக்கிட்டிங்கன்னா 11/2, 2.
ஸ்டூடெண்ட் பாயிண்ட்ஸை எடுத்து எழுதும்போது கவனமாக எழுதுங்க. இந்த ஈக்குவேஷனில் ப்ளஸ் மைனஸ் போடும்போது கவனமாக எழுதுங்க. பார்த்தீங்கன்னா நம்மளே இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் எல்லாருக்குமே கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வரும். கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோப்புக்கான ஃபார்முலா நம்மளுக்கு மேலே தெரியுது. m1 = y2 - y1 / x2 - y1. அதனால் நான் ரிப்பீட் பண்ணலை. பேர் மட்டும் வச்சுக்கிறேன். இது x1, இது y1, இது x2, இது y2. ஓகேங்களா? ஸோ பேர் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து m3 ஸ்லோப் ஆஃப் EF m3. ஸோ y2ன்றது 2 மைனஸ் y1ன்றது -3/2 டிவைடட் பை x2ன்றது 11/2 மைனஸ் x1ன்றது 1/2. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் சிம்ப்ளிஃபை பண்ணுறேன். 2ன்றதை எப்படி எழுதலாம்? 4/2. ஆக்சுவலாக வந்ததே 4/2 தான். ஓகேங்களா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3/2 டிவைடட் பை 11 மைனஸ் 1 டிவைடட் பை 2. ஏன்னா 2 வந்து பேஸில் 2 காமனாக இருக்குது. அப்போ 2ன்றது காமனாக போட்டு ரெண்டுமே ஒரே நம்பர்ன்றப்போ காமனாக போட்டு மேலே 11 மைனஸ் 1ன்னு போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 + 3/2 டிவைடட் பை 11 மைனஸ் 1 10/2. ஓகேங்களா? ஆக்சுவலாக 7/2 டிவைடட் பை 10/2. ரெண்டுமே டினாமினேட்டர் மேலே இருக்க ஃப்ராக்ஷனும் சரி கீழே இருக்க ஃப்ராக்ஷனும் சரி டினாமினேட்டர் ரெண்டுமே சேம்ன்றப்ப கட் பண்ணிவிட்டேன். ஸோ எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வருது? 7/10. ஓகேங்களா? ஸோ ரெண்டையுமே ஆட் பண்ணும்போது எனக்கு 4 + 3/2 டிவைட் பை 10/2ன்னு வரும். ஸோ டினாமினேட்டர் கட் பண்ணிட்டேன்னா எனக்கு 4 + 3 7, இங்கே 10. 7/10 வந்து m3. ஸோ இதே மாதிரி அடுத்தது ஸ்லோப் ஆஃப் என்ன எழுதணும்? EF எழுதிட்டேன். அடுத்தது GH எழுத போகிறேன். ஸோ பாயிண்ட்டு G வந்து என்னது? -1/2, 11/2. ஹச்ன்றது வந்து -11/2, 2 4/2ன்னு நான் இங்கேயே எழுதுகிறேன். ஓகேங்களா? இந்த 2ன்றது 4/2 தான். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய 2ன்றதே 4/2 தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ரெண்டுக்கு தான் நான் ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ இதுக்கு பேர் வந்து ஸ்லோப்புக்கு வந்து m4ன்னு வைக்கிறேன். இந்த மேலே இருக்க பாயிண்ட்ஸு கோஆர்டினேட்டுக்கு நேம் வச்சுருவோம். m1 y1 x1 y1 x2 y2. அப்போ y2 + மைனஸ் y1. ஓகேங்களா? ஃபார்முலா எழுதிடுறேன். x2 - x1 இதுதான் ஸ்லோப்புக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் டேட்டா போடுங்க. y2ன்றது 4/2 மைனஸ் y1ன்றது 11/2 டிவைடட் பை y1ன்றது -11/2 மைனஸ் y1ன்றது -1/2. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு 4 - 11 டிவைடட் பை 2 -11 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ரெண்டுமே 2ன்றனால காமனாக நான் 2 போட்டேன். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு இதுக்கு நேராக போட்டுருவோம். ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் கீழே இருக்க ஃப்ராக்ஷன் ரெண்டுமே காமன் 2 தான். கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டுமே இது ப்ளஸ்ஸு இது மைனஸு. ஸோ அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 7, பெரிய நம்பர் சைனு மைனஸு டிவைடட் பை இங்கே -11 + 1 பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் 10, பெரிய நம்பர் சைனு மைனஸ். ஓகேங்களா? ஸோ மைனஸையும் கேன்சல் பண்ணிட்டா 7/10 என்னது? m4. ஸ்டூடெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்க m3ன்னு பார்த்தீங்கன்னா 7/10 தான். m4ம் 7/10 தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு என்ன எழுதலாம்? m3 = m4. ஓகேங்களா? therefore என்னது? EF parallel to GH. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்போசிட் சைட்ஸும் ஈக்குவல். ஸோ இங்கே எழுதுனது HEE parallel to GEF. அதாவது HE parallel to GF, EF parallel to GH. ஸோ ரெண்டையுமே கண்டுபிடிச்சிட்டோம். இங்கேயும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், இங்கேயும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? இந்த டயகோனல் சைடு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ எஃப்க்கும் ஹச்சுக்குமான மிட் பாயிண்ட்டு இந்த ஜிக்கும் ஹச்சுக்கும் ஈக்கும் ஜிக்குமான மிட் பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட்டு தான். இதை வந்து என்ன வைக்கலாம்? கேன்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கேன்ற ஒரு மிட் பாயிண்ட். ஸோ கேன்ற மிட் பாயிண்ட் தான் இது. ஈக்கும் ஜிக்குமான மிட் பாயிண்ட் தான் எஃப்க்கும் ஹச்சுக்குமான மிட் பாயிண்ட். ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நிரூபிக்கணும். ஓகேங்களா? கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ஈக்கும் ஜிக்குமான மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் இஜி. ஓகேங்களா? இ வந்து
1/2, -3/2, g வந்து -1/2, 11/2. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த சைடு நான் என்ன எழுத போகிறேன், மிட் பாயிண்ட் ஆஃப் எஃப்க்கும் ஹச்சுக்கும் எழுதுகிறேன். ஸோ அப்போ எஃப்க்கு 11/2, 4/2, ஹச்சுக்கு -11/2, 4/2. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே 2ன்னு இருக்கிறத நான் 4/2ன்னு இங்கேயே எடுத்து எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எடுத்துடுறேன், ரெண்டுக்குமான மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா இது கேன்னு வச்சுக்குவோம். x1 + x2/2, y1 + y2/2. ஓகேங்களா? ஸோ அப்போ வழக்கம் போல் பேர் வைக்கலாமா? இது x1, இது y1, இது x2, இது y2. அதே தான் இங்கேயும் x1, y1, x2, y2. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நான் அப்ளை பண்ணுறேன். x1ன்றது 1/2 -1/2 / 2, yக்கு பார்த்தீங்கன்னா -3/2 + 11/2 / 2. ஓகேங்களா? ஸோ 1/2 -1/2 இதை நம்ம பார்த்தாலே தெரியுது, ரெண்டுமே சேம் நம்பர், மைனஸ் பண்ணும்போது 0/2. ஓகேங்களா? ஸோ இது டினாமினேட்டர் ரெண்டும் சேமு. அப்போ -3 + 11 / 2, இதுக்குரிய 2 இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸு. ஓகேங்களா? 0/anything 0 இந்த சைடு போட்டாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸு ப்ளஸ் இருக்கும்போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 11லேருந்து 3 போச்சுன்னா 8, பெரிய நம்பர் சைனு ப்ளஸ்ன்றப்ப /2, இங்கே 2. ஓகேங்களா? இதை கட் பண்ணால் 4 2s are 8. அப்போ 0, 4/2. அகெயின் இதை கட் பண்ணலாமா? 2. ஸோ அப்போ 0, 2. ஓகேங்களா? ஸோ 4/2ன்றப்ப அகெயின் 2 2s are 4. ஸோ 0, 2 அப்படின்றதான் கே பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சைடு வாங்க. மிட் பாயிண்ட்டு அங்கே கே போட்டோம், இங்கே வந்து K1 போடுறேன். இதே ஃபார்முலா தான். ஸோ அப்போ x1 + x2 11/2 -11/2 / 2, y1 + y2 4/2 + 4/2 / 2. இப்போ பார்த்தீங்கன்னா 11/2 -11/2 என்ன வரும்? 0/2, 4/2 + 4/2. ஸோ 4 + 4 இங்கே 2 வரும், ரெண்டுக்கு 2 காமன். மேலே பார்த்தீங்கன்னா 4 + 4. ஸோ எப்படி வரும்? 0/anything 0, 4 + 4ன்றப்ப 8/2ன்னு வரும். ஓகேங்களா? 8/2 அப்படின்றப்ப 8/2, இந்த 2 நம்ம இங்கே போட மறந்துட்டோம். ஸோ இந்த 2 இங்கே போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2வையும் இந்த 8ஐயும் கட் பண்ணிங்கன்னா 4. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? 0, 4/2. ஓகேங்களா? இந்த 2 தான் கேன்சல் ஆகிருக்கு, இந்த 2 இருக்குது. அகெயின் பார்த்தீங்கன்னா 2 2s are 4. அப்போ 0, 2 K1. ஓகேங்களா? ஸோ அப்போ EGக்கான மிட் பாயிண்ட்டு K = 0, 2. FHக்கான மிட் பாயிண்ட்டு K1 = 0, 2. So 0, 2, 0, 2. Therefore, the midpoint of என்ன எழுதலாம்? EG = FH. ஓகேங்களா? ஸோ ரெண்டு வேணால் இங்கே எழுதிக்கலாம், அதுவும் என்னது 0, 2 அப்படின்ட்டு. Therefore, this is ஏது நம்ம இருக்கக்கூடிய இந்த EFGH. ஓகேங்களா? EFGH என்னது? பேரலலோகிராம். ஓகேங்களா? இப்போ பேரலலோகிராம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேங்களா? அவங்க அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ தேட் அப்படின்னாங்க. ஹென்ஸ் ஷோடு. ஓகேங்களா? புரிஞ்சா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.2ல் இருக்கக்கூடிய இந்த 13th சம்மு. ஸோ வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த எக்ஸசைஸில் பார்ப்போம்.
இந்த வீடியோ மட்டும் இந்த சம்மை மட்டும் ஒரு தடவை இன்னொரு சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ 13th சம் அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் ஏபிசிடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஏபிக்கான இ வந்து இது, பிசிக்கான எஃப் வந்து இது, சிடிக்கான ஜி மிட் பாயிண்ட் ஜி வந்து இது, டிஏக்கான மிட் பாயிண்ட் ஹச் வந்து இது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதுதான் மிட் பாயிண்ட்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது பேரலோகிராம் அப்படின்னா கண்டிஷன் என்னென்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் பேரலல். ஓகேங்களா? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல்னா ஸ்லோப் ஆஃப் த ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படி இருந்தால் தான் அது பேரலல் அப்படின்றப்ப இந்த இஹெச்சுக்கான ஸ்லோப்பும் எஃப்ஜிக்கான ஸ்லோப்பையும் கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டும் சேமாக வரதுனால இது ரெண்டும் பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இஎஃப்க்கும் ஜிஹெச்சுக்குமான ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுமே ஈக்குவலாக வந்ததுனால இது ரெண்டும் பேரலல் அப்படின்னு நிரூபிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், ரெண்டு ஸ்லோப்புமே சேம், அப்போ அது ரெண்டும் பேரலல். அதே மாதிரி இந்த ஸ்லோப்பும் சேம், அதனால் இது ரெண்டும் பேரலல் அப்படின்னு முடிவுபடுத்தியாச்சு. நெக்ஸ்ட்டு பேரலல் ப்ரூவ் பண்ணால் மட்டும் போதாது, இந்த டயகோனல்ஸில் வந்து இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் எடுத்திங்கன்னா அதுவுமே ஒரே பாயிண்ட் தான், ஈக்குவல் தான் அப்படின்றத காமிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு நான் வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய எஃப்க்கும் ஹச்சுக்குமான மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதுக்குமான மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி ஜிக்கும் ஈக்குமான மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இஜிக்கான மிட் பாயிண்ட்டு இது, எஃப்ஹெச்க்கான மிட் பாயிண்ட்டு இது. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றதுனால இந்த பாயிண்ட்ஸ் வந்து என்னது பேரலோகிராம் தான் கொண்டு வருது அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிடலாம், கன்க்ளூஷன் கொடுத்துடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸ் பார்ப்போம்.